ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, மகிழ்ச்சியான முகத்தோடும் மகிழ்ச்சியான சிரிப்போடும் உன்னை தேடி இன்று நான் வந்துள்ளேன். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே என்னுடைய வரங்களை பெற்றுக்கொள். பின்பு எதுவுமே என் அப்பா எனக்கு செய்யவில்லை என்று புலம்பாதே. இன்று மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உன்னை காண உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். நீ என்னிடம் எதை கேட்கின்றாயோ அதை அடுத்த 1 மணி நேரத்தில் உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன். உண்மையைத்தான் கூறுகின்றேன். இன்று உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் வழங்கப் போகின்றேன். திக்கற்ற காடுகளில் நிற்பது போல உன் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கின்றது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். யாரிடத்தில் என்ன சொல்வது, என் கஷ்டங்களை எல்லாம் எங்கே கொட்டி தீர்ப்பது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே. நிச்சயம் உனக்கு என் உதவி கிட்டும். வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது, பாய்ந்து சுழன்றுவிடும். அலையான நீருக்கு அளவு இல்லை, சுடர்கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவே எட்ட முடியாது. பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுக்குள் இல்லை, நிலம் என்ற பரந்த பூமிக்கு அளவில்லை. நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் அளவுகோல் என்பது உண்டா என்ன? ஐம்பூதங்களுக்கே அளவுகோல் இல்லாத பொழுது உன் வெற்றிக்கு மட்டும் எப்படி அளவுகோல் வைப்பேன்? என் நெற்றியை தொட்டுப்பார், உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் உனக்கு கொடுத்து நிச்சயமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகின்றேன். உன்னுடைய பாதைகள் அனைத்தும் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது. பனிகள் படர்ந்து சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போக போகின்றது. நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் பூத்து குலுங்க போகின்றது. வசந்த காற்று உன் வாழ்க்கையில் வீச போகின்றது. எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் என்று போராடி சலித்த நீ இனி மன நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்று சொல்லி நன்றாக கவனித்துப்பார். ஒரு பெரிய புலம்பலுக்கு பின்னும், ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின்னும், ஒரு மீள முடியாத விரக்திக்கு பின்னும் பல மனிதர்களின் வாழ்க்கை புது பொலிவு பெற்றிருக்கின்றது. அது போன்றுதான் உன் வாழ்க்கையும் புது பொலிவு பெறும். அதற்கு நான் என்றுமே உனக்கு உறுதுணையாக இருப்பேன். தைரியமாக இரு. கோபத்தை தூண்டி உன்னை பேச வைத்து உன்னையே குற்றவாளியாக்கும் இந்த உறவுகளுக்கு இடையில் நீ மௌனமாக விலகி செல்வதே உனக்கு சிறந்த வழி. அப்படி இருந்தும் மீண்டும் உன்னை அவர்கள் நிராகரிக்கப்பட்டால் சோர்ந்து போகாதே. அனைவராலும் நிராகரிக்க முடியாத சக்தியாக எழுந்து நில். உன்னை வீழ்த்த இங்கே யாருமே இல்லை. இங்கே நான் இருக்கின்றேன் உன்னோடு, உன் உயிரோடு கலந்து இருக்கின்றேன். உனக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கான ஒரு அற்புதம் நடைபெறப் போகின்றது. ஒரு நற்செய்தியை கேட்பாய், மகிழ்ச்சியின் உச்சிக்கே செல்வாய். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.